ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்ட் 2 வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ அதுலேயுமே நம்ம அந்த ஆல்ரெடி குரூப் டேட்டா, அப்புறம் சிங்கிள் டேட்டா, ஃப்ரீக்வன்சி, மீனு, மீடியன், மோட், ரேஞ்ச் இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாமே தனித்தனியாக வந்திருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் வீடியோ நம்ம வீடியோ 1 அண்ட் வீடியோ 2ல் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், அதாவது மீன், மீடியன், மோட் இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரும். அதாவது சால்விங் மெத்தட் அப்படிங்கிறது இப்போ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எடுத்துக்கிட்டால் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 10th லெவல், அதாவது டேரக்ட் சால்விங், டேரக்ட் ஃபார்முலா அப்ரோச். 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சால்விங் ப்ளஸ் கேல்குலேஷன் பார்ட், இந்த மாதிரி மேக்ஸ் இருக்கும். அதுமாதிரி சிஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்விங் ப்ளஸ் கான்செப்ட் அப்ரோச், அதாவது கான்செப்ட் அப்ரோச் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப், அதாவது 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் டேலி பண்ணி கொண்டு வருவீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே மீன், மீடியன், மோட் 3மே உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் த லோவஸ்ட் லிமிட், லோவஸ்ட் லிமிட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 10, 20 இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த 20ங்கிறது தான் எனக்கு அப்பர் லிமிட். அப்பர் லிமிட் அப்படின்னா அது இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்பர் லிமிட், அண்ட் 10 அப்படிங்கிறது தான் லோவர் லிமிட். சரியா? சின்ன நம்பர் அப்படிங்கிறது லோவர் லிமிட். இது 40, 50 எடுத்தாலும் 50ங்கிறது அப்பர் லிமிட் அண்ட் 40 அப்படிங்கிறது லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் என்பது இடைநிலை வகுப்பின் கீழ்வீச்சு, அதாவது வீச்சு ஆகும். கீழ்வீச்சு அப்படிங்கிறது 10. ஓகேவா? ஒய் என்பது மாதிரி மேல் வீச்சு. ஸோ கீழ் மேல் அப்படின்னா இந்த அப்பர் லிமிட், லோவர் லிமிட், அவ்வளோதான். சரியா? ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3x + 2y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுங்கிறது லோவர் லிமிட். எதோட லோவர் லிமிட் அப்படின்னு பார்க்கலாம், மீடியன் ஆஃப் த கிளாஸ். நம்ம இப்போ தான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறப்போ மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதாவது இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் செட்டு பார்த்துருந்தோம். ஒரு சின்ன சின்ன நம்பர்ஸ் போன வீடியோவில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸ். இதில் பார்க்குறப்போ டேரெக்டாக சின்ன நம்பருக்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஃபைண்ட் த மீடியன். ஸோ இந்த இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கே கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி வச்சு நான் எப்படி மீடியன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறப்போ நமக்கு டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, அப்ரோச் பண்ணுறப்போ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ போன கொஷின் அதாவது போன வீடியோவில் லாஸ்ட் கொஷின் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 11.5க்கு மிடில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அப்படின்னா இந்த என்ன மெத்தட் அப்படின்னா, இந்த 5ங்கிறது எனக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 முறை இருக்கா, அப்போ 5, 5. 4ங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4, 4, 4. இங்கே 4ங்கிறது எத்தனை, 3ங்கிறது 1, 2, 3, 4 டைம்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2ங்கிறது 5 டைம்ஸ் இருக்குது. அடுத்து 9 டைம்ஸ் 1 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டு, அதாவது அசெண்டிங் ஆர்டர் போன வீடியோ பார்த்தவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு கொஷின் சொல்கிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய மிடில் நம்பர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், மீடியன் கிடச்சிரும். சரியா? எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரியெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி சிங்கிள் நம்பர்ஸ் கொடுத்தா டேரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது 1, 1, 1, 1 9 டைம்ஸ் இருக்குது. அடுத்து 2, 2, 2. ஸோ அடுத்து 3 நம்பர், அடுத்து 4, அடுத்து 5. அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிடில் நம்பர் என்னென்னு பாருங்கள், உங்களோட ஆன்சர் கிடச்சிடும். சரியா? ஸோ நம்ம இந்த கொஷின் வரலாம். ஸோ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்போமே நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நமக்கு வாட் இஸ் மீடியன். ஸோ மீடியன் அப்படிங்கிறப்போ நமக்கு அதே எக்ஸ் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. எக்ஸுங்கிறது தான் இந்த மார்க்ஸ் அப்டைன் பண்ணது. ஸோ 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, நெக்ஸ்ட்டு 40 to 50. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே 3 ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 18, இங்கே 5, இங்கே 7, இங்கே 16 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இந்த 3ங்கிறதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 3 தான் சொல்லியிருந்தோம். 3யும் 18யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 21, 21யும் 5யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 26, 26யும் 7யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 33 கிடச்சிருக்கும்.
இப்போ 33 16 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 49 கிடச்சிருக்கும். ஸோ அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இங்கே இருக்கிறது லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ 49 அப்படிங்கிறது லார்ஜஸ்ட். ஸோ இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டு டிவைட் பை 2 பண்ணிக்கணும். ஸோ இப்போ 49/2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 25க்கு உள்ளே தான் வரும். ஸோ 24.5. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 24.5. ஸோ 24.5க்கு நமக்கு பிட்வீனில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 24.5 எந்த ரேஞ்சுக்கு இடையில் எனக்கு வரும், ஸோ 24.5. ஸோ 24.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 அப்படிங்கிற நம்பருக்கு உள்ளே தான் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 to 30. சரியா? ஸோ பிஃபோர் 26 வந்துடுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏன்னா நம்ம அப் டு 21 to 26 எனக்கோட ரேஞ்ச் செட் பார்த்தீங்கன்னா 20 to 30. ஸோ 20 to 30 அப்படிங்கிறப்போ எனக்கு ஸோ 20 to 30ல் எனக்கு இந்த 20 அப்படிங்கிறது தான் என்ன நம்பராக இருந்திருக்கும், லோவர் லிமிட். இதுதான் லோவர் லிமிட். 30 அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பர் லிமிட்டாக இருந்திருக்கும். சரியா? அப்பர் லிமிட். ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் கிடச்சிருச்சா, இங்கே எக்ஸுங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க, லோவர் லிமிட். அப்போ எக்ஸுங்கிறது லோவர் லிமிட் விச் இஸ் 20. அடுத்து ஒய்ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு இதோட அப்பர் லிமிட், இதோட மோடல் கிளாஸ். மோடல் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இது சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மோட் அப்படிங்கிறது அதிக நம்பராக ரிப்பீட் ஆகிருக்கு. எனக்கு இருக்கிறதே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 18ங்கிறது தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ எனக்கு 10 to 20ங்கிறது தான் என்னோட ரேஞ்ச். ரேஞ்சில் எனக்கு 10ங்கிறது லோவர் லிமிட்டும் இங்கே எனக்கு 20 அப்படிங்கிறது அப்பர் லிமிட்டும் வரும். ஸோ இங்கே அப்பர் லிமிட் தான் கேட்குறாங்க. அப்போ ஒய்ங்கிறது 20. மோடல் கிளாஸில் ஒய்ங்கிறது அப்பர் லிமிட் அப்படிங்கிறது 20. இப்போ டேரெக்டாக 3x + 2y என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. 3 × 20 + 2 × 20. ஸோ 5 × 20 இஸ் 100 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? ரொம்பவே ஈஸியாக இருக்குதா? பார்க்கறதுக்கு தான் டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான கொஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கம்மா. கால்குலேட் த மோட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. பின்வரும் தரவுகளில் கொண்டு முகடு கண்டறியும். அதாவது முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க, மோடு. ஸோ ரொம்பவே ஈஸி தான். மோட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், அதிக நம்பராக எது ரிப்பீட் ஆகுது, ஹையஸ்ட் ரிப்பீட்டிங் நம்பர் ஆர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இதில் எது வேணாலும் உங்களுக்கு மோடாக இருக்கும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 6 7 8 5 3. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு இங்கே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்துருக்குது 7. ஸோ ஆன்சர் 7 போட்டுறக்கூடாது. அது எந்த நாள், அதாவது இது டேஸ் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி அப்பாயின்மெண்ட்டுங்கிற மாதிரி டேஸ் ஆஃப் கன்ஃபைன்மெண்ட். ஸோ அப்போ எனக்கு 8ஆம் தேதி புக் பண்ணுறப்போ தான் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் 7 பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் டி 7ங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அது போட்டுறக்கூடாது. ஆப்ஷன் நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன்ஸ் எந்த தேதியில் அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சர். எந்த நம்பர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இல்லை. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல்ல மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஷின் தான். என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த மோட் ஃபார் த கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பிளேசஸ். ஸோ 2 டெசிமல் பிளேசஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தாலே என்ன ஆகுது, கண்டிப்பாக அப்போ கேல்குலேட்டிவாக தான் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பையாக தான் கொடுத்துருக்காங்க. 35 30 28 அப்படிங்கிறது எல்லாமே. 40ங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக இருக்குது. சரியா? ஸோ மோட் ஆஃப் த கிவன் டேட்டா. ஸோ 5 to 10 ரேஞ்ச் இருக்குது. 10 to 15 15 to 20 எல்லாமே கேப் பார்த்தீங்க அப்படின்னா 5 கேப் இருக்குது. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 8 டைம் இருக்குது, 7 டைம், 6 டைம்ஸ், 9 டைம்ஸ், 11 டைம்ஸ், 10 டைம். ஸோ அதிகமாக ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா 11. 25 to 30ல் தான் 11 இருக்குது. ஸோ அப்போ மோடோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி குரூப் டேட்டா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா மோடுக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். ஸோ மோட் is equal to L plus F minus F1 by 2 times of F minus F1 minus F2 into H. ஸோ இங்கே ஹச்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ். சரியா? ஹச்ங்கிறது டிஃப்ரென்ஸ்.
எஃப்ங்கிறது என்ன, F1ங்கிறது என்ன, F2 அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்குறப்போ தான் இது அப்ரோச் புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஃபார்முலா நல்லா பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லுங்கிற நம்பர் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஹெச்ங்கிற நம்பர் இருக்குது. எல்லுங்கிறது ஹெச்ங்கிறதும் F1 F2. ஸோ எல்லாமே என்னென்ன நம்பர்ஸ் எல்லாமே இந்த டேட்டாவில் இருக்கிற ஷீட்டு தான். சரியா? ஹெச்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி சொன்ன இந்த கேப் ஹெச் இது தான். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இதை குரூப் பண்ணி டேட்டாவை அசனிங் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ கிளாஸஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் frequency 5 to 10, 10 to 15 இந்த மாதிரி இருக்கா? சரி, ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே எனக்கு ஷீட் போட வேண்டிய அவசியம் ஆக்சுவலி இதில் வரலை. ஏன் அப்படின்னா இதில் நமக்கு டேரெக்டாக அந்த ஷீட் கொடுத்துட்டாங்க, நம்ம டேரெக்டாக பார்த்துட்டே ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எல்லுங்கிறது உங்களுக்கு லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இங்கே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எனக்கு எது இருக்குது? 11 அப்படிங்கிறது தான் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே எனக்கு 11 அப்படிங்கிறது தான் எஃப்ஆ ஆக்ட் ஆகும். இந்த 11 எஃப் ஆக்ட் ஆகிறதுக்கு முந்தின ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 அப்படிங்கிறத முந்தின ஃப்ரீக்வன்சி F1ஆக இருக்கும். அதுக்கு அடுத்த செட்டு ஃப்ரீக்வன்சி 10 அப்படிங்கிறத உங்களுக்கு F2ஆக இருக்கும். சரியா? ஸோ F1 F2 F டேட்டா கிடச்சாச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்பட்ட டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லு ஹெச் தெரியும். ரைட்டா? ஹெச் டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லுங்கிறது தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லுங்கிறது லோவர் லிமிட் ஆஃப் த மோடில் இருக்கிற லோவர் லிமிட் தான். மோட் அப்படிங்கிறது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன், அதாவது ஃப்ரீக்வன்சி எனக்கு அதிகமாக இருக்கிறது 11 தான். ஸோ 11 எனக்கு 25ங்கிறது தான் லோவர் லிமிட். ஸோ இப்போ எனக்கு எல்லுங்கிறது 25. ஸோ 25 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்லாக இருக்கும். சரியா? ஸோ எல்ஹெச் எல்லாமே தெரிஞ்சிச்சா? இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுக்கலாமா? L25 ப்ளஸ் F11 minus 9 divide by 2 into F. Sorry. Minus F1 9 minus 10 into height. H is the difference 5. எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25 plus 9 minus 11 2 into 5 10. ஸோ டேரெக்டாக 10 போட்டுக்கலாம். 10 by 19 minus 22 3. இது 3.33 தான் வரப்போகுது. 10 by 3 அப்படின்னா ஸோ 28.33. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் இஸ் 28.33. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு 1 செகண்ட் சொல்லிடுறேன். நமக்கு மோட் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் F1 டிவைட் பை F2 மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு ஹெச். சரியா? ஸோ இதுதான் மோடோட ஃபார்முலா. ஸோ இதில் எனக்கு ஹைட் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஹெச் தெரியும், எல் தெரியும். எல்லுங்கிறது லோவர் ஃப்ரீக்வன்சி, அதாவது மோடுங்கிறது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஹையஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி 11. அந்த 11 அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குது? 25 to 30. லோவஸ்ட் ரேஞ்ச் எல். எஃப்ங்கிறது அந்த 11ங்கிற நம்பர் தான் எஃப். அதுக்கு முந்தின ஃப்ரீக்வன்சிங்கிறது எனக்கு F1, அதுக்கு அடுத்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எனக்கு F2. சரியா? டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கொஸ்டின் 28.33. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். given below is the data of the ages of various children. ஸோ வேறு சில்ட்ரன்ஸோட இது கொடுத்துருக்காங்க, ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. 6 வயசில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17 குழந்தைங்க இருந்திருக்காங்க. 7 வயதில் 16, 8ல் 16, 9ல் 17, 10ல் 19, 11ல் 15. ஸோ அதிகமாக குழந்தைங்க இருந்தது பார்த்திங்க அப்படின்னா 19 குழந்தைங்க இருந்திருக்காங்க 10 வயசில். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் அண்ட் மோட் ஆஃப் த ஏஜஸ்? வயதுகளின் சராசரி மற்றும் முகடு இடையே வேறுபாடு என்ன? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும். ஸோ மீன் அப்படிங்கிறதுக்கும் மோட் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. மீன் அப்படிங்கிறது சராசரி, மோட் அப்படிங்கிறது அதிக நம்பராக ரிப்பீட் ஆகிருக்க ஒரு நம்பர். ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோடு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. எல்லாமே சிங்கிள் நம்பராக இருக்கா? அப்போ எனக்கு அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 19. அப்போ எனக்கு மோட் அப்படிங்கிறது 10. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மோட் இஸ் ஈக்குவல் டு 10. இனி மீன் தான் கண்டுபிடிக்கணும், சராசரி. ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? ஸோ ஆவரேஜ் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நார்மல் ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் சம் பை டோட்டல் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 6 into 17 ப்ளஸ் 7 into 16 ப்ளஸ் 8 into 16 ப்ளஸ் 9 into 17
plus 10 into 19 plus 11 into 15 whole divide by total number 17 plus 16 plus 16 plus 17 add பண்ணுங்க 34 plus 32 66 plus 15 76 81 90 100 டோட்டலாக எத்தனை இருக்குது 100 நம்பர்ஸ் டிவைட் பை 100 எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் ஆவரேஜ் தான் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் எனக்கு போதும் சார் அப்படின்னா இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணிக்கோங்க சரியா. அப்படி இல்லாட்டி நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீவியேஷன் கம் டு டீவியேஷன் மெத்தட். ஸோ கம் டு டீவியேஷன் மெத்தட். ஸோ டீவியேஷன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 லாஸ்ட் நம்பர் 11 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 17 வருது. 17ல் பாதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிடில் நான் 18ங்கிற நம்பரை வச்சுக்கிறேன். 8ங்கிறப்ப தான் நமக்கு என்ன ஆகும் ஆவரேஜ் மைனஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ 8ங்கிறது நான் ஆவரேஜாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 8ஐ விட 6 எனக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குது ரைட்டா. ஸோ -2 7 -1 8 0 9 + 1 10 + 2 11 + 3. So into the number 17 into 16 into 16 into 17 into 19 into 15. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 17 into 2 -34 -16 0 plus 17 plus 38 plus 45. ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் 34 - 16 45 40 50 60 73 80 90 மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு -16 -34. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வேல்யூ கிடைக்குது. ஸோ 50 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா. மீன் இஸ் ஈக்குவல் டு நம்ம அசியூம் பண்ண மீன் பார்த்தீங்க அப்படின்னா அசியூம் பண்ண மீன் எங்கே போட்டிருக்கோம் இந்த இருக்கா 8. ஸோ 8 ப்ளஸ் அப்டைன்ட் வேல்யூ 50 அவுட் ஆஃப் டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்குது டோட்டலாக 100ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா டிவைட் பை 100 போட்டிங்கன்னா இது half ஆஃப் த வேல்யூ 1/2 அப்போ 8.5 அப்படிங்கிறது உங்களுக்கு மீனுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் சரியா. ஸோ மீனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 8.5. அதுமாதிரி மோடோட வேல்யூ தெரியும் 10. நமக்கு என்ன கேட்குறாங்க டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன 8.5க்கும் 10க்கும் வித்தியாசம் 1.5. ஸோ ஆப்ஷன் ஏ சரியா. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ யாருக்காவது நமக்கு ஆவரேஜ்லேயே போட்டுக்கலாம் சார் நான் கேல்குலேஷன் நல்லாவே ஃபாஸ்ட்டாக போடுவேன் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோ டு ஆவரேஜ் மெத்தட். இல்லை சார் கொஞ்சம் இந்த மெத்தடே நமக்கு நல்லா தான் இருக்குது இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இது ஸ்பீடாகும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எப்போவுமே மேக்ஸ் ஃபஸ்ட் டைம் படிச்சிங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பிகினிங் கிளாஸஸ் அதாவது ஸ்டார்டிங்கில் மேக்ஸ் எடுக்கிறப்போ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி 3 மாதம் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் மேக்ஸே ஸ்பீடாக வரும். ஸோ அப்படி இருக்க புது அப்ரோச் படிக்கிறப்போ கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ வந்து அது உங்களுக்கு செட் ஆகும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். CGL 2024 கேட்கப்பட்ட ஒரு கொஷின். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப் ஷீட் கொடுத்துருக்காங்க எனக்கு அதில் ஏஜஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நம்பர் மொத்தமே 5 வயசு குழந்தைங்க தான் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் 20 50 70 50 20 இருக்காங்க. இருக்கிறதுலே அதிக நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்கிறது 3 வயசு குழந்தைங்க தான். ஸோ அப்போ எனக்கு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோடுங்கிறது அதிக நம்பராக. ஸோ மோட் அப்படிங்கிறது எனக்கு டேரெக்டாக 3ன்னு தெரிஞ்சிடும் சரியா. பட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். The given graph represents the data of ages of various children. Study the given graph and answer the questions that follows. கொடுக்கப்பட்டுள்ள வரைபட பல்வேறு குழந்தைகளின் வயது குறித்து தரவை குறிக்கிறது. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலடி. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே நமக்கு ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுப்பாங்க சரியா. ஸோ டேரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு போயிருங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் அண்ட் மோட் ஆஃப் த ஏஜஸ். ஸோ மோடு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி மோடு கண்டுபிடிச்சிட்டோம். மோட் அப்படிங்கிறது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குது 70ங்கிற கவுண்ட் 3ல் இருக்குது. ஸோ அப்போ மோட் அப்படிங்கிறது 3. நெக்ஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். மீன் அப்படிங்கிறது சராசரி. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஆவரேஜ் ஆர் மீன் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஃபார்முலா டோட்டல் சம் பை டோட்டல் கவுண்ட்.
ஸோ மொத்தமாக டோட்டல் சம் அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு வயசில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க 20, அடுத்த 2 வயசில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க 50, அடுத்த 3 வயசில் 70 குழந்தைங்க இருக்காங்க, 4 வயசில் 50 குழந்தைங்க இருக்காங்க, நெக்ஸ்ட்டு 5 years 20 childrens are there, whole divide by total count. டோட்டலாக எத்தனை கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 இதை போட்டு ஆட் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க. டோட்டல் கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது தான் டோட்டல். ஸோ டோட்டலாக 20 50 70 50 20 ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 50 50 100 100 + 70 1 + 40 210. ஸோ டோட்டலாக 210 குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 20 + 100 + 210 + 200 கீழே இருக்க டேர்ம் விட்டுட்டோம் +2 மறுபடியும் ஒரு 100 இருக்குது டிவைட் பை 210. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 200 300 400 500 600 630 வருதா 630 டிவைட் பை 210. 21 × 3 63. ஸோ டேரெக்டாக கட் பண்ணிவிட்டு 3ன்னு ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு மீன் அப்படிங்கிறதும் ஆன்சர் என்ன தான் வருது 3 தான் வருது. அப்படின்னா மீன் அப்படிங்கிறதும் 3 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் அண்ட் த மோட். இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 3 - 3 which is equal to 0. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். சரியா, ரொம்பவே சிம்பிள். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் ஸ்லைட் இது தான். நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ அடுத்த 4 பார்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ 4th பார்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுக்கப்புறம் வேரியன்ஸ், சிக்மா, இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயுமே பெஸ்ட் அப்ரோச் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசையாக வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ராக்டிஸ் பண்ண எண்ட் ஆஃப் த சீரிஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேயே நல்லாவே, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டில் உங்களுக்கு நல்லாவே அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டோட கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து கொஞ்சம் சால்வ் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி. அவ்வளோதான். சரியா? ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் ஃபஸ்ட்டு போட தெரியணும். ஸோ இந்த கொஷின் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கு தெரியல சார், நான் இன்னுமே பிகினராக தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறேன். பட் இதுலேயுமே பாதியில் உங்களுக்கு அப்ரோச் சொல்லி கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வேறு மெத்தட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கேளுங்க. சரியா? ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு இது பார்க்க ப்ராபபிலிட்டி மாதிரி இருக்கலாம். பட் இதுவுமே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் அப்படிங்கிறது கீழே தான் வருது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரீக்வன்சியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதே நமக்கு இதில் தான் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வரும். ரைட்டா? ஸோ ஒரு டைஸ் அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க 1000 டைம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க. ஒரு டைஸ் அப்படிங்கிறதுல எனக்கு எத்தனை நம்பர் இருக்கும் 1 2 3 4 5 6 ஆல்ரெடி அதான் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்கம் அப்படிங்கிறது அதோட நீங்கள் டைஸை ரொட்டேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இந்த தாயத்தெல்லாம் விளையாடிருப்பீங்கள்ல, ஸோ ரொட்டேட் பண்ணி குலுக்கி போடுறப்போ எனக்கு என்ன நம்பர் விழுதோ அதுதான் அந்த அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்கம் அப்படிங்கிறது என்ன நம்பர் ஃபேஸ் தெரியுதோ அதுதான் அவுட்கம். சரியா? ஸோ உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள 1 2 3 4 5 மற்றும் 6 ஆகிய விளைவுகளுக்கான அதிர்வெண்ணுங்கள் ஒரு பகடை 1000 முறை வீசப்படுகிறது. பகடையின் தோற்றம் எண் எத்தனை முறை 5ஐ விட அதிகமாக அல்லது சமமாக இருக்கும்? ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் கேட்டிருக்கேன் கொஸ்டின். ஹவு மெனி டைம்ஸ் இஸ் த நம்பர் அப்பியரிங் ஆன் த டை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிஜிஎல்லாம் இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஐயோ பெரிய கொஸ்டினாக இருக்கே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிருப்போம். பட் இந்த ரீட் பண்ணதுக்கப்புறம் தெரியுது எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின். 5ங்கிற நம்பர் எனக்கு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும், அட்லீஸ்ட் 5 ஆர் மோர் தேன் 5. ஸோ ஒரு டைஸை ரொட்டேட் பண்ணுறப்போ 5 6 அப்படிங்கிற 2 ஃபேஸ் தான், 2 முறை தான் அவுட்கம் கொடுக்க முடியும். 1 to 4 கண்டிப்பாக அந்த அவுட்கம் வராது. அப்படிங்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த 5th அவுட்கம் அண்ட் 6th அவுட்கம் எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 175 டைம் 190 டைம் வந்திருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது வந்தது. ஸோ 1ங்கிற ஃபேஸ் எனக்கு எத்தனை, அதாவது 1000 முறை நான் அந்த டைஸை உருட்டி விட்டுறதில்ல, 179 டைம் எனக்கு 1ங்கிற ஃபேஸ் விழுந்திருக்கு. 150 முறை எனக்கு 2ங்கிற நம்பர் தெரிஞ்சிருக்கு. சரி, அந்த டைஸில் எனக்கு 2 அப்படிங்கிறது 150 டைம்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இங்கே கேட்டிருக்க கொஷினில் 5ஐ விட எனக்கு அதிகமாக எவ்வளோ இருக்குது, 5ஐ விட அதிகமாக இருக்குது 5ம் 6 இந்த 2 தான். ஸோ இதோட டோட்டல் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன கேட்குறாங்க,
ஹவு மெனி டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்பியரிங் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக 5ஓட அவுட்கமையும் 6ஓட அவுட்கமையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 175 இன்ட்டு உங்களுக்கு 175 டைம்ஸ் 5 விழுந்திருக்கு. 6ங்கிறது 190 டைம்ஸ் விழுந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடச்சிரும். ஸோ என்ன அப்படிங்கிறத ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரியா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரியும் ஒரு சில கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே லைனில் ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு இதை கொடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் சால்வ் பண்ணுற மாதிரியும் ஒரு கொஷின் வைப்போம். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ.